ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேலைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அழைப்பு கொடுத்ததான அருமையான சபையின் பாஸ்டர் அவர்களுக்கும் அவர் குடும்பங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். வந்த யாவரையும் கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு ஆசிர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பிரசங்கத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. இன்னைக்கு சொல்லும் போது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக யார் இருக்கிறது அப்படின்னா, என்னுடைய மனைவி அல்ல, எனக்கு முன்பாக என் பிள்ளைகள் அல்ல, எனக்கு முன்பாக என் ராஜவாரம் அல்ல, எனக்கு முன்பாக உலக மனிதன் அல்ல. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. நாம் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் எப்பொழுது உயர்த்தப்படுகிறோம், நாம் எப்பொழுது பலப்படுகிறோம், நாம் எப்பொழுது எழும்புகிறோம், நாம் எப்பொழுது பிரகாசிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை குடும்ப காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை சமுதாய காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அது ஊழிய காரியங்களாக இருந்தாலும் சபையின் காரியங்களாக இருந்தாலும் எந்த காரியங்களாக இருந்தாலும் யாரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை ஆபிரகாமுடைய அனுபவத்தை சற்று நாம் பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 21வது தாவீதின் அனுபவத்தை பார்த்தோம். இப்போது ஆபிரகாமின் அனுபவத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். இது என்ன சம்பவம் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அவருடைய பாவத்து நிமித்தம், அவருடைய அக்கிரமத்து நிமித்தம் ஆண்டவர் அந்த பட்டணத்தை என்ன பண்ண போறாராம், அழிக்க போகிற காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட, நீதிமானாகிய ஆபிரகாமோடு, அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு கூட தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆபிரகாமோடு கூட பேசுகிறாரு. இந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே, பரவாயில்லப்பா நீங்க சொல்லிட்டீங்க, இந்த பட்டணத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அழிச்சிருங்க, அழித்து போடுங்கன்னு சொல்லாம அந்த பட்டணத்தை அழிக்காதபடிக்கு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா, 45 நீதிமான் இருந்தா, 40 30 20 10 நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை ரட்சியாமல் அழிப்பீரோ என்று பின்னும் கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். சோதோம் கொமோரா பட்டணத்தின் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கல, உலக வாழ்க்கைக்கு முன்பாக, பாவத்துக்கு முன்பாக, அக்கிரமங்களுக்கு முன்பாக நின்றார்கள். ஆனால் ஆபிரகாம் யாருக்கு முன்பாக நின்றானா, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாம். இதை சாமுவேல் அனுபவத்தை சற்று நாம் பார்க்கலாம். முதல்ல தாவீதின் அனுபவத்தை பார்த்தோம், இரண்டாவது ஆபிரகாமின் அனுபவத்தை பார்த்தோம், அடுத்தது சாமுவேல். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் யோபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். இவன் யார்? ஒரு ஆசாரியன் அல்ல. இவன் யார்? ஒரு வாலிபன் அல்ல. இவன் யார் என்று சொன்னால் ஒரு சின்ன பையன். ஓகேவா? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் யோபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணானா, பணிவிடை யாருக்கு முன்பாக?
அவன் கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்யும் போது கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய வேலையை செய்யும் போது அவன் கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாம். 2ஆம் அதிகாரத்தில் இந்த சின்ன பையன் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறான். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தின் தேவன் அவருடைய சிங்காசனத்தை விட்டு அவருக்கு முன்பாக இறங்கி வந்து சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஆனால் கர்த்தர் தான் என்னை கூப்பிடுகிறார் என்று அறியாமல் அவன் 7 இடத்துல போனான். 2வது அந்த சத்தம் வந்தது, மறுபடியும் அவன் 7 இடத்துல போனான். 3ஆவதும் அந்த சத்தம் வந்தது, 3ஆவதும் 7 இடத்துல போனான். ஆனால் ஏலி 3வது சொல்லுகிறான், இன்னொரு முறை அந்த சத்தம் வருமானால் சொல்லும் அடிமை கேட்கிறேன் என்றானா. வேதம் சொல்லுகிறது, முன் போலவே முதல் முறை வந்து நின்ற, 2வது முறை வந்து நின்ற, 3வது முறை வந்து நின்ற, முன் போலவே கர்த்தர் வந்து நின்று சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்டாராம். அப்போது சாமுவேல் சொல்லும் அடிமை கேட்கிறேன் என்றான். 2ஆம் அதிகாரத்தில் இவன் கர்த்தரை முன்பாக நிறுத்துகிறான். 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். தன் சிங்காசனத்தை விட்டு, தன் மகிமையை விட்டு, தன் இருப்பிடத்தை விட்டு தம்முடைய மகனோடு கூட பேசும்படியாய், ஏலி குடும்பத்தினுடைய காரியத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஒரு சின்ன பையனுக்கு முன்பாக என் ஆண்டவர் நின்று அவனோடு கூட பேசுகிறத, அவனுக்கு சகல ரகசியங்கள் வெளிப்படுத்துகிறத இந்த வேத வசனம் சொல்லுமானா, நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிற்கமானா அவர் நமக்கு முன்பாக நின்று நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிற்கமானா நமக்கு முன்பாக நின்று குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிற்கமானால் அவர் நமக்கு முன்பாக நின்று நம்முடைய சமுதாயத்தின் காரியத்தை ஆசீர்வதிப்பார். எப்பெல்லாம் கர்த்தரின் வாழ்க்கையில முன்பாக நிறுத்துகிறனோ அப்பெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களை உயர்த்தும்படி, எங்களை விடுவிக்கும்படி, எங்களை வாழ வைக்கும்படி, எங்களை ஆரோக்கிய தரும்படி, எங்களை பிரகாசிக்க செய்யும்படி அவர் எங்களுக்கு முன்பாக நிற்கிற தேவனாய் இருக்கிறார். இத எலியாவின் அனுபவத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை, நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர், ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இந்த ஆகாப் அந்த ஜனங்களை ஒரு பாவத்திற்கு நேராய், அக்கிரமத்திற்கு நேராய் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த வருஷங்களில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நின்று சொன்னப்பட்ட அந்த வார்த்தை தேசத்துல வர வேண்டிய அந்த மழையையும், தேசத்துல வர வேண்டிய அந்த பனியையும், ஆமா 3 வருஷம் என்ன பண்ணினதாம், அவைகளை நிறுத்தி போட்டதாம். ஆனா மறுபடியும் கர்த்தருக்கு அவன் மறுபடியும் கருத்தாய் அவன் ஜெபித்தான். தேசத்துல நின்று போன அந்த மழையையும், தேசத்துல நின்று போன அந்த பணியையும் மறுபடியுமாக ஒருவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு, எந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு வானத்தை அடைத்து போட்டாரோ, அந்த எந்த மனிதனுடைய ஜபத்தை கேட்டு வானத்தை அடைத்து போட்டாரோ, அதே மனிதனுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் வானத்தை அவர்களுக்காக திறந்தார். அவர் சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், தேசத்துல என்ன வராதான், சூப்பரா சொன்னோம், பனியும் வராது மழையும் வராதுன்னு சொல்றார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த நின்று அவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தேசத்துல வர வேண்டிய காரியத்தை தடை செய்யமானால், கர்த்தருக்கு முன்பாக நின்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தேசத்துல தடை செய்தது மறுபடியும் வருமானால், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நிற்குமானால் நாம் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு உண்டாகும். சமாதானத்தை குறித்து சொன்னால் அது சமாதானம் நமக்கு
உண்டாகும். சந்தோஷத்தை குறித்து சொன்னால் சந்தோஷங்கள் நமக்கு உண்டாகும். ஆரோக்கியத்தை குறித்து சொன்னால் ஆரோக்கியம் நமக்கு உண்டாகும். விடுதலை குறித்து சொன்னால் விடுதலை நமக்கு உண்டாகும். உயர்வை குறித்து சொன்னால் உயர்வுகள் நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன் நின்று சொன்ன வார்த்தை பனியும் மழையும் தடை செய்யமானால், கர்த்தருக்கு முன்னாக நின்று சொன்ன வார்த்தை தடை செய்தது மறுபடியும் கொண்டு வரமானால், நீ சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக நீ சொல்லுகிற வார்த்தை குடும்பத்திற்கு ஒரு மேன்மையான, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மையான, சமுதாய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான, ஊழியத்திலே, சபையிலே, பட்டணத்திலே, தேசத்திலே ஒரு மேன்மையான காரியத்தை கொண்டு வருவதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நின்று பாருங்க. நீங்க சொல்லுகிறதெல்லாம் சபா புரிய வைத்ததற்காகவும் கர்த்தருக்கு முன்பாக நின்று பாருங்க. நாம் சொல்லுகிறதெல்லாம் அது ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தருக்கு முன்பாக நின்று பாருங்க. நமக்கு எதிராக எழும்புகிறதெல்லாம் மடங்கடிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை நமக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக, சபைக்கு எதிராக, தரிசனத்துக்கு எதிராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் அது நிர்மலமாக்கப்படும். ஆமெனா. முதல்ல யாரை குறித்து கவனித்தோம்? தாவீதை பத்தி கவனித்தோம். இரண்டாவது யாரை குறித்து கவனித்தோம்? சூப்பர். மூணாவது யாரை குறித்து கவனித்தோம்? நாலாவது யாரை குறித்து கவனித்தோம்? வா சூப்பர். ஐந்தாவது ஒரு மனுஷனை பார்க்கலாம். ஓகேவா. சங்கீதம் 106 அதிகாரம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை, கோபத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். இது என்ன சம்பவம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எங்க வாழ்ந்தாங்க? சமாதானத்துக்குள்ள வாழலை, சந்தோஷத்துக்குள்ள வாழலை, ஆசீர்வாதத்துக்குள்ள வாழலை, விடுதலைக்குள்ள வாழலை, நன்மைக்குள்ள வாழலை, வேதனைக்குள்ள வாழ்ந்தாங்க, சஞ்சலத்துக்குள்ள வாழ்ந்தாங்க, நெருக்கத்துக்குள்ள வாழ்ந்தாங்க, அவமானத்துக்குள்ள வாழ்ந்தாங்க, பிரச்சனைக்குள்ள வாழ்ந்தாங்க, குறைவுக்குள்ளே வாழ்ந்தாங்க, அடிமைதனத்துக்குள்ளே வாழ்ந்தாங்க, இருளுக்குள்ளே வாழ்ந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட வாழ்ந்த ஜனங்களை ஆண்டவர் எங்க கொண்டு வந்தாருன்னா, அந்த எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். எங்க கொண்டு போனாரு அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போகிற அந்த வழியில இந்த ஜனங்க எல்லா காரியத்துக்கும் முறுமுறுகிறாங்க. ஆமேன். ஆகாரம் இல்லைனா முறுமுறுக்கிறாங்க, தண்ணி இல்லைனா முறுமுறுக்கிறாங்க, ஏதாவது ஒரு நன்மை, எல்லா காரியத்துக்கும் முறுமுறுக்கிறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, ஆண்டவரை பரிசித்து பார்க்கிறாங்க, விக்கிர ஆராதனை பண்றாங்க, களவு செய்யறாங்க, ஆண்டவரை முறுமுறுத்து அவ்வளோ பண்றாங்க. ஆண்டவர் மானவர் ரொம்ப கோபப்பட்டு, விடு அந்த ஜனங்களை, நான் என்ன பண்றேன் மோசே, விடு அந்த ஜனங்களை, நான் என்ன பண்றேன், நான் அழைத்து வந்த ஜனந்தான், நான் தெரிந்து கொண்ட ஜனந்தான், வல்லமை காண்பித்த ஜனந்தான், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு இவ்வளவு அழைக்கப்பட்டு கொண்டு போக ஜனந்தான், விடு விடு அந்த ஜனங்களை நான் அழித்து போடுறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்துட்டாரு. அவர் வந்தோடனே மோசே டப்புன்னு அவருக்கு முன்பாக டப்புன்னு வந்து அப்படியே 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 கோபமா இருக்கிறாரு, ஆக்ரோஷமா இருக்கிறாரு. அவங்க கண்டு இருந்தா மொத்த பேரும் காலிபட அவருக்கு முன்பாக பாருங்க. ஆகையால் அவர்கள் நாசம் பண்ணுவேன், அவர்களை அழிப்பேன் என்று அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அப்படி உக்கிரத்தை ஆற்ற பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவன் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றதுனால ஒரு பெரிய அழிக்க வேண்டிய ஜனங்களை ஆண்டவர் அப்படியே கோபத்தை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு, என் பேரை ஓனா நீங்க எடுத்து போடுங்கப்பா, கிறுக்கி போடுங்கப்பா, ஜனங்களுக்கு ஒண்ணுமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. தாவீது சொன்னாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆபிரகாம் சொன்னாரு, கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சாமுவேல் சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தார். எலியா சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் சொல்றேன் அப்படின்னு. மோசே சொன்னாரு, கர்த்தருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார்கள். இவர்களெல்லாம் கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தினதுனால தான் அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையும்
ஊழியமும் குடும்பமும் சமுதாய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாகவே இருந்தது. இன்னொரு முறை சொல்லுகிறேன், இவர்கள் எல்லாம் கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தினதுனால தான் அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஊழியமும் சமுதாய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நோக்கம் என்னன்னா, இவர்களெல்லாம் யாரை முன்னிறுத்தி வைத்து வாழ்ந்தாங்கன்னா கர்த்தரை தனக்கு முன்பாக முன்னிறுத்தி வைத்து வாழ்ந்தார்கள். ஆமென். ஓகே, நாம் எப்போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? நாம் எப்போது உயர்த்தப்படுகிறோம்? நாம் எப்போது மேன்மை அடைகிறோம்? எப்போது நம்முடைய கட்டுகள் முறியடிக்கப்படுகிறது? நாம் எப்போது விடுதலை பெறுகிறோம்? எப்போது மன விருப்பம் நிறைவேறுகிறது? எப்போது ஆரோக்கியம் உண்டாகிறது? எல்லாம் கர்த்தரை தனக்கு முன்பாக வைக்கும் பொழுது, கர்த்தரை தனக்கு முன்பாக நான் உயர்த்தப்படுவதற்கு, நான் மேன்மை அடைவதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் பலன் கொள்ளுவதற்கு, நான் எழும்புவதற்கு, நான் பிரகாசிப்பதற்கு, நான் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு, நான் மறுபத்தை கொண்டு வருவதற்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே தனக்கு முன்பாக வைக்க வேண்டும். பிரச்சனைகள் மாறுவதல்ல, ஆனா கர்த்தரை முன்பாக வைக்கும் போது பிரச்சனைகள் மாறிவிடும். போராட்டங்கள் மாறாது, கர்த்தரை முன் வைக்கும் போது போராட்டங்கள் மாறும். வியாதிகள் மாறாது, கர்த்தரை முன் வைக்கும் போது வியாதிகள் மாறும். பலவீனங்கள் மாறாது, கர்த்தரை முன் வைக்கும் போது பலவீனங்கள் மாறும். சோதனை மாறாது, கர்த்தரை முன் வைக்கும் போது சோதனைகள் எல்லா காரியங்களும் மாறும். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நமக்கு முன்பாக இருக்கணும். பின்னால் அல்ல, மேலே அல்ல, லெஃப்ட் அல்ல, ரைட் அல்ல. அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ ஒரு சம்பவத்தை, இப்போ 5 சம்பவத்தை நான் சொன்னேன். இப்போ ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முழு பிரசங்கமும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இது என்ன சம்பவம்னா, ஒரு மனுஷனுடைய துவக்கம் சந்தோஷமாக இருந்தது, ஆனால் முடிவு துக்கமாக மாறியது. ரெண்டாவது, அந்த மனுஷனுடைய துவக்கம் ரொம்ப வேகமாக அவருக்கு முன்பாக இருந்தது, ஆனால் முடிவு உலக வாழ்க்கைக்கு முன்பாக இருந்தது. வரும்போது எதை அடையணும்னு வந்தான், ஆனால் போகும்போது அதை அடையணும்னு வந்ததை வேணான்னு விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். துவக்கம் அவரை முன் நிறுத்தினா, ஆனால் முடிவு உலக வாழ்க்கையை முன்னிறுத்தினான். அப்போ அவரை முன்னிறுத்தும் போது அவனுக்கு எது தேவைப்பட்டது? உலக வாழ்க்கையை முன்னிறுத்தும் போது அது அவனுக்கு என்ன தேவையாக இருந்ததுன்னு இப்போ ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்த பிரசங்கம் உள்ளே போகும்போது நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். எடுத்துக்கொள்ளலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வேகமாய் நம்ம திருப்பி கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா அங்கே யாரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வேத பகுதினா, ஒரு வாலிபனை குறித்து என்ன கவனிச்சா போதும். ஓகேவா? ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டதான ஒரு வேத பகுதி. அந்த வாலிபன் எதுக்கு வந்தான்? நல்லா கவனிங்க. இந்த வேதாகமத்தில் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தேடி என்ன பண்ணாங்க? வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? நன்மைக்காக வந்தாங்க, ஆசீர்வாதத்துக்காக வந்தாங்க, விடுதலைக்காக வந்தாங்க, பாவம் நீங்கணும்னு வந்தாங்க. ஓகேவா? மரித்த சடலங்களுக்காக வந்தாங்க, வியாதிப்பட்ட வாழ்க்கைக்காக வந்தாங்க. ஆனால் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் இவன் மாத்திரம் எதுக்கு வந்தான் அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்காக வரல, உயர்வுக்காக வரல. அவன் எதுக்கு வந்தான்னா, ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்யணும்னு ஒருத்தன் கேட்டான். கேட்டது என்ன? வந்தவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க பிரதர் சொல்லுங்க? வந்தவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க? சமாதானத்துக்காகவோ, சந்தோஷத்துக்காகவோ? சொல்லுங்க. சமாதானத்துக்காகவோ, சந்தோஷத்துக்காகவோ, ஆசீர்வாதத்துக்காகவோ, விடுதலைக்காகவோ, ஆரோக்கியத்திற்காகவோ? ஆனால் வந்தவங்க எல்லாருமே இதுக்காக தான் ஏன் வந்தாங்க? ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் வரான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்க. ஆனால் நம்ம எல்லா காரியத்தையும் அடையணும்னு விரும்புகிறோம். எல்லா காரியத்தையும் சத்தமாக சொல்லுங்க. எல்லா காரியத்தையும்
அடையணும்னா பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். எல்லா காரியத்தை அடையணும். இந்த வேலை சனத்தில் இந்த காரியத்தை எனக்கு அடையணும், பெற்றுக்கொள்ளணும். குடும்ப காரியத்தில் இதை பெற்றுக்கொள்ளணும், பிள்ளைங்க காரியத்தில் இதை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் சரீரத்தில் இதை எல்லாம் நம்ம அடையணும்னு பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர்களை ஒரு தடவை கூட கேட்டதே கிடையாது, இதை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன. இவன் வந்து கேட்டான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? எல்லாம் பரலோகத்தை எப்போ விரும்புவோம்? கரெக்டாக சொல்லணும். நம்மளாம் எங்கே போக போகிறோம்? சத்தமே வரலையே. இப்போ போங்கன்னு சொல்லலை, நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போறோம். ஒரு நாள் நிச்சயமா பரலோகத்துக்கு. ஆனா இப்போ போறோம். இப்போ போறியான்னு கேட்கல, இப்போ வா மகளேன்னு இப்போ கண்ணி உங்களை கூப்பிட்டாருன்னா, அப்பா நான் வரேன்பா அப்படின்னா வயசானவங்க வேணா எழுந்து போவாங்க, நான் வரேன்னு. வயசான ஒரு தகப்பனாரும் ஒரு எல்லாரையும் யார் யார் வரீங்க கையை தூக்குனா, யார் யார் பரலோகத்துக்கு இப்போ வாங்க போலான்னு கை தூக்குனா, யார் என்ன பண்ண மாட்டீங்க? ஒன்று ஆமான்னா ஆமானுங்க, இல்லைன்னா யார் என்ன பண்ண மாட்டீங்க? பரலோகம் போவோம் பிரதர், இன்னும் வாழணும் பிரதர், வாழ்ந்து எழுந்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஆனால் அந்த வாலிபன் எதை விரும்புகிறான் தெரியுமா? நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்யணும் சொல்லு அப்படின்றான். இப்போ சொல்றாரு, நீ நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா கற்பனைகளையும் பிரமாணத்தையும் நீ என்ன பண்ணிதான் ஆகணும்? கை கொண்டுதான் ஆகணும். ஓகே, எவைகள் என்று கேட்கிறான். அது சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக சொன்னாரு பாரு. இப்ப அவன் சொல்றான், அப்பா இதெல்லாம் நான் சின்ன வயசுலயே கை கொண்டுட்டோமா அப்படின்றான். என்ன சொல்றான்? சிறு வயது முதல் நீ சொல்றிய, நீ 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 என்ன சொல்ற? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னை நேசிக்கிறது போலவே பிறரை நேசிப்பாயின்னு சொன்னியே, இதெல்லாம் நான் சிறு வயது முதலே கை கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னும் ஏதாவது என் கையில குறைவு ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்ட்டான். யாரை பார்த்து கேட்கிறான்? அவன் கேட்கிறான், இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்றீங்களே, இதெல்லாம் நான் சிறு வயது முதல்ல பார்த்துட்டேன், கை கொண்டுட்டேன். இன்னும் ஏதாவது என் கையில நித்திய ஜீவன் அடையக்கூடாதபடிக்கு, அதை அடையக்கூடாதபடிக்கு இன்னும் என் கையில ஏதாவது குறைவு இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னா. நம்ம லைஃப்ல நமக்குள்ள இருக்கிற குறைவை நம்ம பார்க்கறதே இல்ல. நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கும், நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கும். நமக்குள்ள இருக்கிற குறைவை நம்ம அன்பு சகோதரா, உங்களுக்குள்ள இருக்கிற குறைவை பார்ப்பதில்லை, ஆனா மற்ற இடத்துல இருக்கிற குறைவை பார்க்கிறதுனால தான் நிறைவான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வருவதே இல்லை. புரிந்து விட்டது அன்பு சகோதரியே, அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சியே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நாம் பார்க்காததுனால தான், மற்ற இடத்தில் இருக்கிற குறைவை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறனால தான் நிறைவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம லைஃப்ல நமக்குள்ள இருக்கிற குறைவை நம்ம பார்க்கறதே இல்லை. மற்ற இடத்துல குறைவை நம்ம பார்த்து நமக்குள்ள இருக்கிற குறைவை நம்ம பார்க்காம அதை சரி செய்யாம இருக்கிறதுனால தான் நிறைவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதே இல்லை. ஆண்டவர் சொன்னார், குறைவானது நம்ம லைஃப்ல நிறைவானது வரும்போது, நிறைவான் அவர் வரும்போது, நிறைவான் அவரின் வாழ்க்கையில வரும்போது, நிறைவான் அவரின் குடும்பத்தில் வரும்போது, நிறைவான் அவரின் பாதையில வரும்போது, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவானதெல்லாம் அவைகள் ஒளிந்து போகும். குறைவானவைகள் எல்லாம் எதெல்லாம் என் வாழ்க்கையில குறைவாக தோன்றுகிறதோ, எதெல்லாம் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில குறைவாக தோன்றுகிறதோ, எதெல்லாம் சமுதாய வாழ்க்கையில குறைவாக தோன்றுகிறதோ, நிறைவானது வரும்போது நிறைவானது வரும்போது குறைவானவைகளை ஒளிய பண்ணுகிறார். இப்ப கேட்கிறான், என் கையில என்ன குறைவை நீ சொல்லு அப்படின்றான். இப்ப சொல்றாரு, அவன் குறைவை ரொம்ப அழகா சுட்டி காட்டுறாரு ஆண்டவர். சொல்றாரு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால், என்ன சொல்றாருங்க?
அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி. அடுத்த வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் துக்கமடைந்தவனாய். வந்தது எதுக்கு? சூப்பர், சத்தவல்ல. வந்தது எதுக்கு? வந்தது நித்திய ஜீவனுக்காக வந்தான். இவர் எதையுமே கேட்கல. உனக்கு நித்திய ஜீவன் வேணாமா அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. நித்திய ஜீவன் வேணும்னா நீ இதெல்லாம் கை கொள்ளணும்னு சொன்னாரா? எதுவுமே சொல்ல. வந்தது நித்திய ஜீவனுக்காக. வசனம் அறிந்தது நித்திய ஜீவனுக்காக. வசனத்தை கை கொண்டு நித்திய ஜீவனுக்காக. இவன் தான் கேட்கிறாரு, என் கையில என்ன குறைவை நீங்க சொல்லுன்னு அடம்பிடிக்கிறான். நீங்க சொல்லி ஆகணும், என் குறைவை சொல்லி ஆகணும். ஆனா குறைவை சொல்லும் போது அந்த குறைவை என்ன பண்றது இல்லாம அவன் தப்பா புரிஞ்சிட்டான். அவன் என்ன தப்பா, அந்த வருஷம் மறுபடியும் ஸ்கிரீன்ல போட்டு, அவன் என்ன புரிஞ்சிட்டான்னா, அவர் என்ன சொன்னாரு, அவனை பார்த்து என்ன சொன்னாரு? 21 வசனம் போடுங்கப்பா. அதற்கு இயேசு, நல்லா அவர் என்ன சொன்ன பாருங்க. அதற்கு இயேசு, நீ சற்குணராய் இருக்க விரும்பினா போய் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று, அப்போது பரலோகத்தில் உனக்கு என்ன உண்டாகும்? அப்பா, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று நீ தரித்திரத்திற்கு கொடுத்தா இங்க வச்சிருக்கிற பணம் என்னவா மாறிடும்? தரித்திரன் கையில போயிடும். ஆனா தரித்திரன் கையில போன அந்த பணம் பரலோகத்துல என்னவா மாறும் தெரியுமா? பரலோகத்தில் அவைகள் பொக்கிஷமாக மாறும். நீ கொடுக்கிற காணிக்கையா இருந்தாலும், நீ கொடுக்கிற தசமாக இருந்தாலும், நீ கொடுக்கிற அது பொருளா இருந்தாலும், அன்பு சகோதரா, சிறிதோ பெரிதோ எந்த காணிக்கையா இருந்தாலும் நீ கொடுக்க யோசிக்காத, கொடுக்க கவலைப்படாத, கொடுக்க அஞ்சாத. அது பரலோகத்தில் அது பொக்கிஷமாக மாறும். டேய், நீ எல்லா காரியத்தை விற்று தரித்திரத்திற்கு கொடுத்தா நீ தரித்திரவனா மாற மாட்டடா. பரலோகத்தில் என்ன உண்டாகும்? நீங்கள் செய்கிற ஊழியங்கள் பரலோகத்தில் அது நன்மையாக உண்டாகும். நீங்கள் செய்கிற ஆத்தும ஆதாயங்கள் அது பரலோகத்தில் நன்மையாக உண்டாகும். நீங்கள் செய்கிற காணிக்கை, நீங்கள் செய்கிற தசமாகும், நீங்க கொடுக்கிற எல்லா காரியமும் அது பரலோகத்தில் அது பொக்கிஷமாக மாறும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு வேணான்னு போயிட்டாயா? உன்னை என்னத்தான் நான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. துவக்கம் எப்படி இருந்தது? வேகமா இருந்தது. துவக்கம் எப்படி இருந்தது? பரலோகம் வேணும்னு இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்தில் பரலோகத்தை தூக்கி போட்டு துவக்கம் பரலோகம் பெருசா இருந்ததுயா, பூமி சின்னதா இருந்தது. ஆனா முடிவில் பரலோகத்தை அவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே ஆரிதே. அவன் பரலோகத்தை இழந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் யாரை முன்னிறுத்தல தெரியுமா? எங்க அப்பாவை முன்னிறுத்தவே இல்லை. இழந்து போய்விடாத, இழந்து போனதை தேடுவோமே, ரட்சிக்குவோமே. மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அன்பு சகோதரா, உனக்குரியவைகளை இழந்து போய்விடாத. கர்த்தரை தூரப்படுத்தி உனக்குரிய காரியத்தை இழந்து போய்விடாத. அன்பு சகோதரியே, கர்த்தரை தூரப்படுத்தி உனக்குரிய காரியத்தை இழந்து போய்விடாத. வாலிப தம்பியே, கர்த்தரை தூரப்படுத்தி உனக்குரிய காரியத்தை இழந்து போய்விடாத. வாலிப தங்கச்சியே, அவரை தூரப்படுத்தி உனக்குரிய காரியத்தை இழந்து போய்விடாது. தகப்பன்மாரே, அவரை தூரப்படுத்தி உனக்குரிய காரியத்தை இழந்து போய்விடாது. அன்பு தாய்மாரே, உனக்குரிய அவரை தூரப்படுத்தி உனக்குரிய காரியத்தை இழந்து போய்விடாது. ரிமானால் ஷக்கலாதரா, அவரை தூரப்படுத்தி உனக்குரிய காரியத்தை இழந்து போய்விடாது. அவரை தூரப்படுத்தி நன்மையான காரியத்தை, ஆசீர்வாதமான காரியத்தை, விடுதலைக்குரிய காரியத்தை, உயர்வுக்குரிய காரியத்தை, சமாதானத்துக்குரிய காரியத்தை, சந்தோஷத்துக்குரிய காரியத்தை, வல்லமைக்குரிய காரியத்தை, அபிஷேகத்துக்குரிய காரியத்தை, கிருபைகளுக்குரிய காரியத்தை, வரங்களுக்குரிய காரியத்தை, கனிகளுக்குரிய காரியத்தை, பூமிக்குரிய காரியத்தை இழந்து போய்விடாதே. ஆமெனா?
இழந்து விடாதே. ஷாக்கா ரபா லபா ராதோ லபா ரா. 2025 இழந்தவைகளை, குடும்பத்தில் இழந்தவைகளை, வேலை சனத்தில் இழந்தவைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்தவைகளை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இழந்தவைகளை, இழந்து அவமானப்பட்டவைகளை, இழந்து சோர்வு அடைந்தவைகளை, இழந்து காயப்பட்டவைகளை, இழந்து துரத்தப்பட்டவைகளை, இழந்து மெதிக்கப்பட்டவைகளை, ஷாக்கா ரபா லகாரா ரேமானா ரோகா பாபா, இழந்தவைகளை அவரை முன்னிறுத்தி அவைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன். அவைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன். இழந்து நான் அவமானப்பட்டது உண்மைதான், இழந்து காயப்பட்டது உண்மைதான், இழந்து துரத்தப்பட்டது உண்மைதான், இழந்து நசுக்கப்பட்டது உண்மைதான், இழந்து மறக்கப்பட்டது உண்மைதான், இழந்து கேலி பொருளாய் மாறியது உண்மைதான். ஆனால் 2026 இழந்தவைகளை அவரை வைத்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். சகையை பார்த்து சொன்னார் அல்லவா, சகைக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். ஏன் அவனுக்கு அந்த வாஞ்சை வந்தது? அவர் ஒரு தலைவன். என்னதான் என்னை சுற்றி தானே ஜனங்க இருக்கும். ஏன் சகைக்கு இயேசுவை பார்க்க வாஞ்சை வந்தது? அவன் ஒரு ஐஸ்வர்யவான், என்னை சுற்றி தானே ஜனங்க இருக்கும். ஏன் சகைக்கு இயேசுவை பார்க்க ஆசை வந்தது? ஒரு ஆயக்காரன், அரசாங்கத்தில் நல்ல பணி செய்யக்கூடிய ஒரு ஆயக்காரன். ஏன் அவரை பார்க்கணும்னு வாஞ்ச வந்துன்னா, அவரை பார்த்தா நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன்னு பார்க்கல, அவரை பார்த்தா நான் உயர்த்தப்பட போறேன்னு பார்க்கல, அவரை பார்த்தா என் அவர் வீட்டுக்கு வருவாருன்னு சத்தமா சொல்லுங்க. அவரை பார்த்தா நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன்னு பார்க்கல, அவரை பார்த்தா நான் உயர்த்தப்பட போறேன்னு பார்க்கல, அவரை பார்த்தா என் வீட்டுக்கு வருவாருன்னு பார்க்கல, அவரை பார்த்தா என்னை ரட்சிப்பாருன்னு பார்க்கல, அவரை பார்த்தா என் பாவம் போகன்னு பார்க்கல, அவரை பார்த்தா நான் ஆபிரகாம் குமாரனாய் எனப்படுவான்னு பார்க்கல. ஏன் பார்த்தான்னா, நான் ஐஸ்வர்யவான், ஜனங்க என்ன தேடுற கூட்டம் இவரை தேடுத, நான் ஒரு ஆயக்காரன் என்ன தேடுற கூட்டம் இவரை தேடுத, நான் ஒரு தலைவன் என்ன தேடுகிற கூட்டம் இவரை தேடுத. இவர் எப்படிப்பட்டவர் ஐயா? நீ கொடுக்காத காரியத்தை அவர் அவனுக்கு கொடுத்தார். அவரை முன்னால நிறுத்தினதுனால அவன் இழந்து போனதை தேடுவுக்குமே ரட்சிக்குமே மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்துட்டாரு. மொத்தம் 6 காரியத்தை சொன்னேன். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி சொன்னேன்? தாவீது. சூப்பர் ராயப்பா. 2வது, 3வது, 4வது, 5வது, இவரெல்லாம் யாரை முன்னால நிறுத்தினாங்க? கர்த்தரை முன்னால நிறுத்தினதுனால தான் அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்பமும் எதிர்காலமும் சமுதாயமும் ஊழியமும் எப்படி இருந்தது? அப்ப அவர்களை போல கர்த்தரை நான் என்ன பண்ணணும்? ஏன் இவனை பத்தி ஏன் பார்த்தோம்? இந்த வாலிபனை பத்தி ஏன் பார்த்தோம்? நம்ம இவன் யாரை முன்னால நிறுத்தினா? பரலோகத்தையும் தேவனை முன்னால் நிறுத்தினான். ஆனா முடிவில் யாரை நிறுத்தினா? முன்னால நிறுத்துற வரைக்கும் அது அவனுக்கு மேன்மையா இருந்தது. ஆனா உலகத்தை முன்னால நிறுத்துற வரைக்கும் உலக வாழ்க்கை என்னவா இருந்தது? நீ என்ன சொல்றாருன்னா, என்னை நிறுத்தாம போய் எதையும் இழந்துடாது, என்னை நிறுத்தி எல்லா காரியத்தையும் நீ பெற்றுக்கோ. இது வரைக்கும் புரிஞ்சுதா? போலாமா செய்திக்கு போலாமாவா? செய்திக்கு போலாமா? அப்போ இவ்வளோ நேரம் செய்தி தான், அது துவக்கம், இனிமேல் தான் முடிய வருது. ஒரு 4 காரியத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 4 காரியத்தை எப்படி பார்க்க போகிறேன்னா, கர்த்தரை முன்பாக நிறுத்தினவங்க என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஒருவேளை கர்த்தரை முன்னிறுத்தாதவர்கள் என்ன விளைவுகளை பெற்றுக்கொண்டார்கள். நான் முன்ன சொல்கிறேன், கர்த்தரை முன்னிறுத்தினவர்கள் என்ன ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை கர்த்தரை முன் நிறுத்தாதவர்கள் என்னென்ன விளைவுகளை சந்தித்தார்கள். அப்படின்னா இவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 5 கதாபாத்திரங்களையும் ஒரு சம்பவத்தையும் நான் எதுக்கு கேட்டிருக்கேன்னா, கர்த்தரை முன்னிறுத்தினா நான் பெற்றுக்கொள்வேன்.
ஒருவேளை கர்த்தரை நான் முன்னிறுத்தாமல் போனால் எனக்கு என்ன 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 வரும்? ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக எனக்கு இழப்புகளும் ஏமாற்றங்களும். இப்போ 4 காரியத்தை 2 பார்க்க போகிறோம். நிறுத்தினா என்ன நடந்தது, நிறுத்தாமல் போனால் என்ன விளைவுகளை சந்தித்தாங்கன்னு நான் முடிச்சு ஐயா கையில் கொடுத்துருவேன். ஓகே, 1 வேகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் 24வது வசனம் வேகமாக எடுத்துக்கொள்ளலாம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் என்ன பண்ணார்களா? பயப்பட்டார்கள். 24 வசனம் போடுங்க. 24 வசனம். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். இது என்ன சம்பவம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம். இப்போ சம்பவமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தரும், பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க? யுத்தம் பண்ண போகிறாங்க. அந்த யுத்தம் பண்ண தொடங்க போகிற அந்த நேரத்தில் அந்த பக்கம் யார் நிற்கிறது? பெலிஸ்தர். இந்த பக்கம் யார் நிற்கிறது? இஸ்ரவேல். நடுவில் என்ன இருக்குது? ஒரு பெரிய பள்ளத்தாக இருக்குது. அவனும் சண்டை போட அணிவகுப்பா நிற்கிறான், இவனும் சண்டை போட அணிவகுப்பா நிற்கிறான். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவன். இவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன், அவன் ஜீவன் இல்லாத கடவுளை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் சண்டை போடுற அந்த செகண்டில் யார் எழும்பினதுன்னா, கோலியாத் என்கிற ராட்சசன் என்ன பண்ணா, அந்த பாளையத்துக்கு நடுவே இருந்து எழும்பி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சண்டை போட்டு மடிந்து போக வேண்டாம். உங்களுக்கு ஒரு மனுஷனை என்ன பண்ணுங்க, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அவன் என் கூட என்ன பண்ணட்டும், சண்டை போடட்டும். ஆனால் அவங்ககிட்ட ஜெயிச்சிட்டானா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காரனாகவும் அடிமையாக இருப்போம். ஒருவேளை அவன் தோத்துட்டானா நீங்க எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காரனாகவும் அடிமையாக இருக்கணும்னு சொன்னான். ஈஸி தானே? இவன் யாரு? கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை துதிக்கிறவன், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வந்தவன், யோர்தானை கடந்து வந்தவன், வல்லமையை பார்த்தவன், மேக சம்பவத்தை பார்த்தவன், அக்னி சம்பவத்தை பார்த்தவன், மன்னாவை பார்த்தவன், காடையை பார்த்தவன், தண்ணீர் ருசிய. ஆனா இப்படி சவால் விட்ட உடனே இவ்வளவு நேரம் அணிவகுப்பா நின்னான் தெரியுமா? மொத்தம் பேரும் அவனை வாடா சண்டை போடலாம், வாடா 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 நீ நானா பார்த்த நின்னான் தெரியுமா? நின்னவன் எல்லாம் முன்னால வந்துட்டாங்க. அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? பயம். சூப்பருங்க. அவனை பார்த்த இப்படி நின்னா பாருங்க, ரைனா நின்னவன் எழுமனா பாருங்க. அவனை பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு, அவனை பார்த்தோன்னே கலக்கம் வந்துடுச்சு, அவனை பார்த்தோன்னே அவன் முகத்துக்கு விலகி ஓடியே போயிட்டானுங்க. ஒருத்தம் கூட அவனை ஜெயம் எடுக்க ஒருத்தம் கூட வரல. ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் எகிப்து விட்டு வந்தவன், தேவனால் நன்மைய பார்த்த ஒருத்தம் கூட. காலையில வரான், வரியா சண்டைக்கு, ஐயோ. மாலையில வரான், வரியா, ஐயோ. ஒருத்தம் கூட வரலங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கோ நாளைக்கோ ஒருத்தன் சாகுற மாதிரி இருந்தா நின்னுந்தா கூட கர்த்தர் எதை கொடுத்துருப்பாரு? புரியல உங்களுக்கு? இன்னைக்கோ நாளைக்கோ ஒருத்தன் செத்து போறவன் பாளையத்தில் நின்னுந்தா கூட கர்த்தர் எதை கொடுத்திருப்பாரு? ஐயா நின்னு தோத்து போலையா, பயந்து தோத்து போனாயா, நின்னு தோத்து போலையா, கலங்கி தோத்து போனாயா, நின்னு தோத்து போலையா, ஓடி ஒளிந்து தோத்து போனாயா, நின்னு தோத்து போலையா, மறந்து தோத்து போயிட்டாயா. அவன் 40 நாள் தோல்வி 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 தோல்வியை கண்டார்கள். வரான் 40 நாளுக்கு பிறகு ஒருத்தன் வரான். அப்பா சொன்னார், யுத்தத்தில் உன் அண்ணன் இருக்காண்டா, சண்டை போட்டு பலனை இழந்துக்கிறான்டா, சண்டை போட்டு அவன் சரீரத்தில் பலன் இல்லடா, போடா பாதாம் குத்துட்டு வா, பாதாம் முந்திரி விசாலாம் குத்துட்டு, ஆமாம் ஆப்பிள் பழத்தெல்லாம் குத்துட்டு சுக செய்து விசாரிச்சுட்டு வாடான்னு வராரு. பைய தூக்கினு கூடையை தூக்கின்னு வராரு. அண்ணனை பார்க்க போறோம், சண்டையை பார்க்க போறோம், யுத்தத்தை பார்க்க போறோம், எப்படி பயிற்சியை பார்க்க போறோம். வராரு, வந்தா ஒருத்தனம் காணோம். 40 நாள் எலும்பினவன் 41வது நாள் மறுபடியும் அவன் எலும்புறான்.
40 நாள் எழும்பினவன் 40 நாள் எழுந்து ஒருத்தன் கூட அவனை எதிர்க்கவோ ஜெயிக்கவோ அழிக்கவோ சண்டை போட ஒருத்தன் வரல. 41ஆவது நாள் பாளையத்தில் வந்து நிற்கிறான். அவன் வந்து நிற்க, இவன் வந்து நிற்க, அவன் பேச, இவன் பேச, நீ யாரான் அவன் பேச, அவன் யாரான் இவன் பேச. டேய் எங்கடா வந்த? தாவீத அண்ணன் பார்த்து பேசுறான். டேய் ஆட விட்டுட்டு நீ எங்கடா வந்த? உன் துணிகரத்தை விட்டான் அமருடா. அவனை பார்த்து ராஜா பயந்துகிறார், அவனை பார்த்து சேனை பயந்துக்குது, அவனை பார்த்துட்டே உன் அண்ணன் பயந்து கலங்கி ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். டே எங்கடா வந்த? வாய மூடுறா அப்படின்னா அவன் சொன்னான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டுன்னு சொன்னாய். நான் நினைச்சேன் உன்னை பார்க்க வந்த நினைச்சேன், அப்பாவுக்காக வந்த நினைச்சேன். ஓ யுத்தத்தை பார்க்க, நோ, நான் யுத்தத்தையும் பார்க்க வரல, உன்னையும் பார்க்க வரல, சவுலையும் பார்க்க வரல, அப்பாவுக்காக வரல, அந்த அப்பாவுக்காக இங்க நான் வந்துகிறேன்னு வந்து நின்னோம். சவுலு காதுகுது போது, யோப்பா இப்போ ஒரு ஆஃபர் வருது, ஒரு ஆஃபர் என்னது? எவன் 40 நாள் ஜெயம் எடுக்கணும் ஆஃபர் வருது. 24 வசனம் வாசிங்க. அந்நேரத்தில் இஸ்ரவேல் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலில் நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவனுக்கு எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டுக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியங்கள் கொடுக்கப்படுமா? ஜெயிச்சா ஒரே நாள் ஐஸ்வர்யவான், ஜெயிச்சனா ராஜாவுக்கு மருமகன், ஜெயிச்சானா இஸ்ரவேலிலே உன் குடும்பம் சர்வ வெகுமதியில் கொடுக்கப்படும். ஆனா ஜெயிச்சு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் இருக்கணுமே, ஒருத்தன் வரலையா? இப்ப வர செய்தி யாருக்கு போகுது? சவுலுக்கு போனது. சவுல் கூப்பிடுறான், கூப்பிடாமன யாரு? டே நான் யாரோ யுத்த வீரன் வரான், யாரோ வரன்னு பார்த்தா நீ இளைஞன்டா, அவன் யுத்த வீரன் அப்படின்றான். அதுக்கு தாவீது சொன்னான், ஒரு விஷயம், ஒரு சிங்கமா பொம்மை சிங்கம் இல்லை, ஒரு விஷயம் கரடி பொம்மை கரடி இல்லை, ஒரு விஷயம் சிங்கமா ஒரு விஷயம் கரடியை வந்து என் ஆட்டு தொழுவத்திலிருந்து ஒரு ஆடை எத்துன்னு போச்சு, அதுக்கு பின்னாக போய் வாயை கிழித்து போட்டு அதை காப்பாற்றின, தப்பு வச்சேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனுக்கு ஏமாத்திரம். போட்டுக்கோ கத்தியை தரேன், கத்தி எடுத்துக்கோ, சட்டையை போட்டுக்கோ, கத்தியும் செட் ஆகல, சட்டையும் செட் ஆகல, இருக்கிற மாதிரியே போய் நின்ட்டான். 43, 44, 45 வாசிக்கணும் என்ன பாருங்க. போய் நின்ன உடனே சவுல் பேசுறான், டேய் நீ என்ன தடியோடு வருத்துக்குனா நான் நாயா என்று சொல்லி தன் தேவனை கொண்டு தாவீதை என்ன பண்ணா? சபித்தான். அடுத்த வசனம் போடுப்பா ஸ்கிரீன்ல. பின்பு அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்தின் பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். பேசிட்டல, தடி எத்துன்னு வரேன்னு பேசிட்டல, நாயான்னு பேசிட்டல, என்னை வெட்டி கதை ஆக்கி நான் பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன்னு பேசிட்டல, நீ பேசின வரைக்கும் நான் சும்மா இருந்தல, இப்போ நான் பேசுறேன், நீ பேசுனதுல நடக்காது, நான் பேசுறேன், நீ இப்ப கேளு. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், ஆனா என் கையில பட்டயம் இல்ல, என் கையில ஈட்டி இல்ல, என் கையில கேடகம் இல்ல, என் கையில மார்க் அவசம் இல்ல, ஆனா உன் கையில இல்லாத ஒண்ணு உன் கையில இல்லாத ஒண்ணு நீ உன் கையில இல்லாத ஒண்ணு என் கையில இருக்கிறா. இஸ்ரவேல் ராணுவங்களின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்துல வரன்னு வந்தான், ஒரே அடியில அவனை மடங்கடிச்சிட்டான். உங்கள் இல்லாத ஒண்ணு எங்கள் இருக்குது. உங்கள் இல்லாத ஒண்ணு எங்கள் இருக்குது. உலக மனிதனிடத்தில் இல்லாத வல்லமை, உலக மனிதனிடத்தில் இல்லாத அதிகாரம், உலக மனிதனிடத்தில் இல்லாத அபிஷேகம், அவன் கையில இல்லாத ஒண்ணு என் கையில் இருக்குது. 40 நாள் பயம், 40 நாள் கலக்கம், 40 நாள் முகத்தை விட்டு விலகுவன்னா ஒரே நாள் முடிச்சிட்டான் கதைய. இவர் எல்லாரும் யார முன்னிறுத்தினாங்க தெரியுமா? கோலியாத்தை முன்னிறுத்தினாங்க ஐயா. ஆனா தாவீது ஒருத்தன் தான் கர்த்தரை முன்னிறுத்தினா. கர்த்தரை முன்னிறுத்தினா ஜெயம் உள்ள வாழ்க்கை உண்டாகும்.
எதெல்லாம் நாம் சந்திக்கிறோமோ, நெருக்கத்தை சந்திக்கலாம், போராட்டத்தை சந்திக்கலாம், பாடுகளை சந்திக்கலாம், நிந்தையை சந்திக்கலாம், அவமானத்தை சந்திக்கலாம், வியாதியை சந்திக்கலாம், நெருக்கத்தை சந்திக்கலாம், சஞ்சலத்தை சந்திக்கலாம், ஏமாற்றத்தை சந்திக்கலாம், இழப்புகளை சந்திக்கலாம். ஆனா கர்த்தரை முன்னிறுத்தணும். சந்திக்கிற எல்லா காரியமும் ரபலா கரபலா சகலா அவைகள் ஜெயமாய் மாறும். கலங்க வேண்டாம், ஜெயமாய் மாறும். பயம் வேண்டாம், ஜெயமா மாறும். ஓடி ஒளிய வேண்டாம், விலக வேண்டாம். கர்த்தர் ஜெயமாக மாற்ற போகிறார். கர்த்தர் ஜெயமாக மாற்ற போகிறார். உபத்திரவத்தை ஜெயமாக, பாடுகளை ஜெயமாக, நிந்தைய ஜெயமாக, அவமானத்தை ஜெயமாக, குறைவுகளை ஜெயமாக, இழப்புகளை ஜெயமாக, சத்துருவின் காரியத்தை ஜெயமாக, சாபங்களை ஜெயமாக, ஜெயமாக மாற்ற போகிறார். கர்த்தரை முன்னிறுத்தாதவன் தோல்வியை சந்திச்சான். ஆனா கர்த்தரை முன்னிறுத்தினவன், அண்ணே வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா நீ முடிவு பண்ணிக்கணே. அக்கா வெற்றி வேணுமா தோல்வி வேணுமான்னு நீ முடிவு பண்ணீங்க. அவன் சொன்னான், நான் வந்ததற்கு, ரட்சிக்கப்பட்டதற்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு, சபைக்கு வருவதற்கு, அவருடைய பிள்ளையா இருப்பதற்கு கர்த்தர் முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த முகாந்திரம் தான் எழுப்புதல், அந்த முகாந்திரம் தான் அசைவு, அந்த முகாந்திரம் தான் மறுரூபம், அந்த முகாந்திரம் தான் தேவ ராஜ்யத்தை கட்டுவது. கர்த்தர் ஒவ்வொரு மேல முகாந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். முகாந்திரம் என்றால் திட்டம், முகாந்திரம் என்றால் நோக்கம், முகாந்திரம் என்றால் அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். சீக்கிரம், 2வது. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணு ஆனாள். என்ன சம்பவங்க? 18ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டணத்தினுடைய அழிவை குறித்து கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆபிரகாமோடு பேசினார். 19ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டணத்தை என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் அழிக்க வந்துட்டார். இப்போ இந்த சம்பவம் என்னன்னா, கர்த்தர் யாரோடு பேசுறாரு? லோத்தோடு பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த பட்டணத்தை நாங்கள் என்ன பண்ண போறோம்? அழிக்க. கவனிங்க, இந்த பட்டணத்தை நாங்கள் என்ன பண்ண போறோம்? அழிக்க போறோம். அதனால இந்த அக்கிரமமும் பாவமும் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அதனால இங்கிருந்து எழுந்து நீயும் உன் மனைவியும் 2 பிள்ளைகளும் பட்டணத்தை விட்டு என்ன பண்ணு? வெளியே போயிடு, ஓடி போயிடுன்றார். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நேராக அந்த மூத்த மருமகன் இளைய மருமகன் கையில் போயிட்டு பொண்ணுக்காக மருமகன் கையில் போய் பரிந்து பேசினுக்கிறாங்க. கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போறாரு, சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு அவன் பரியாசம் பண்றான். இவங்க தாமதித்து கொண்டிருக்கும் போது லோத்தையும் லோத்தின் மனைவி பிள்ளைகள் 4 பேரை பிடிச்சு பட்டணத்துக்கு வெளியே கொண்டாந்து விட்டு சொல்றாரு, 3 காரியத்தை சொல்றாரு. ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்க நிக்காது. ஒன்னு என்ன? ஓடிப்போ. 2வது என்ன? பின்னிட்டு பாராது. 3வது இந்த சமபூமி எங்க என்ன பண்ணாத? நிக்காது. ஆனா நீ ஓடலனா, நீ திரும்பி பார்த்தியனா, நின்னியனா, நீ என்னவா மாறிடுவேன்? உப்பு. நீ என்னவா மாறிடுவேன்? உப்பு தூணால இந்த பட்டணத்தோடு நீ என்ன பண்ணிடுவ? அழிந்து போய்விடுவேன்னு சொல்லிட்டார். 4 பேர் ஓடுறான். கையை பிடிச்சலாம் ஓடக்கூடாது. 4 பேர் நீ கையை பிடிச்சிக்க, நான் கையை 4 பேருக்கு ஓடணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஓடிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு லோத்து ஓடுறாருன்னு வைத்து கொள்ளுங்களேன். இப்போ அடுத்தது பிள்ளைங்க ஓடுறாங்க. அப்போ லோத்து ஓடுனா பிள்ளைங்க பின்னால் வராங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. ஒருவேளை பிள்ளைங்க ஓடுனா அப்பா அம்மா வராங்களான்னு பார்க்கக்கூடாது. அப்போ லோத்தும் ஓடுறாரு. லோத்து பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. அவங்க தாமதித்து கொண்டு இருக்கும்போது துரிதப்படுத்தினார். பைபிள் சொல்லுது டைம் இல்லை, தாமதித்து கொண்டு இருக்கும் போது அந்த பட்டணத்தை விட்டு வெளியே தாமதித்து கொண்டு துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தி வெளியே கொண்டாந்து விட்டுட்டு ஓடிட்டே இருக்காங்க. லோத்து ஓடுறாரு, பிள்ளைங்க ஓடுது, மனைவி ஓடுது. ஆனா இவங்க 3 பேரும் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனா லோத்தின் மனைவி எதை தான் விட்டு வந்தாலுன்னு எனக்கு தெரில. பொண்ணை விட்டு வந்தாலா, பொருளை விட்டு வந்தாலா, மருமகனை விட்டு வந்தாலா, இல்லை ஆண்டவர் சொன்னது உண்மையா இல்லையா, கொஞ்ச நேரம் விட்டுந்தா எழுத்து. திரும்பி பார்த்தா அவள் பட்டணத்தோடு கூட உப்பு தூணா மாறி அவள் அழிந்து போனாள். கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் முன்னிறுத்தின ஓடின லோத்து, கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிறுத்தின ஓடின பிள்ளைகள் அந்த அழிவிலிருந்து தப்பித்து கொண்டார்கள்.
ஆனா கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிறுத்தி ஓடாத லோத், தனக்கு முன்னால நிற்கிற ஆண்டவரை பார்த்து, தனக்கு முன்னால் இருக்கிற வார்த்தையை பார்த்து ஓட வேண்டிய அவ திரும்பி பார்த்ததுனால அந்த பட்டணத்தோடு ஜனங்களோடு கூட அவள் அழிந்து போய்விட்டாள். கர்த்தரை முன்னிறுத்தினவர்கள் அவள் அழிவிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். கர்த்தரை முன்னிறுத்தாத அவள் அழிவிலிருந்து அவளால் தப்பித்துக் கொள்ளவே முடியவில்லை. அன்பு சகோதரா, உனக்கு முன்பதாக கர்த்தரை முன்னிறுத்தி ஓடு, அவர் வார்த்தை முன்னிறுத்தி ஓடு, அவருடைய காரியத்தை முன்னிறுத்தி நீ ஓட 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 எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களை தப்பும்படி ஆண்டவர் செய்வார். வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் அவையில் தப்பும்படி ஆண்டவர் செய்வார். நான் யாரை முன்னிறுத்தி ஓடுறேன்? நான் யாரை முன்னிறுத்தி ஓடுறேன்? அப்ப ரெண்டாவது, கர்த்தரை முன்னிறுத்தி ஓடணும்னா நமக்கு வரக்கூடிய அழிவில் இருந்து கர்த்தர் நம்மை அழிக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, பிசாசு திருடவும் கொல்லவும், சத்தம் வரல, திருடவும் கொல்லவும், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். என் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியாய், நம்மை உயர்த்த முடியாய், வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, சத்துருவின் காரியத்திலிருந்து, உலகத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க முடியாய் வருகிறார். ஆமென். சத்தம் வரல. ஆமென், ஆமென். அவன் வருகிறான், திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். என் ஆண்டவர் தப்புவிக்க முடியாய், பாதுகாக்க முடியாய், சுமக்க முடியாய், நடக்க முடியாய், திட்டங்களை நிறைவேற்ற முடியாய். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். இரண்டாவது, அவரை நமக்கு முன்பாக நிறுத்தணும் அப்படின்னா நாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். அவரை முன்னிறுத்தலை அப்படின்னா பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவா? என்ன பண்ணுவா? ஏன் அவர்களை ஆண்டு துரிதப்படுத்தினார்? சீக்கிரம் அவங்க தாமதித்து கொண்டிருந்தாங்கல்ல, டிலே ஏன் அவங்களை துரிதப்படுத்தினார்? சீக்கிரம் ஏன் அவர்களை சீக்கிரம் சொல்ல, ஏன் அவளை துரிதப்படுத்தினாரு? என்ன பிரதர்? அவர்கள் அங்கே அழிந்து போக கூடாது என்பதற்காக லோத்துவையும் லோத்து மனைவியும் பிள்ளைகளும் அவர்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக அவர்களை துரிதப்படுத்தினார். இன்னொரு முறை, அவர்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக அவர்களை துரிதப்படுத்தினார். 2, அவர்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக அவர்களை துரிதப்படுத்தினார். அன்பு சகோதரா, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாய் தேவன் உன்னை துரிதப்படுத்துகிறார். அன்பு சகோதரியே, அழிந்து கொண்டிருக்கிற மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாய் அன்பு சகோதரியே உன்னை துரிதப்படுத்துகிறார். வாலிப தம்பியே, தங்கச்சியே, அழிந்து போகிற மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாய் உங்களை துரிதப்படுத்துகிறார். தேவதாசனே, சபையே, ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாய் சபையும் ஊழியத்தையும் ஜனங்களையும் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். இது துரிதமாய் செயல்படுகிற காலம். அவர் வல்லமையை கொண்டு, அவர் அபிஷேகத்தை கொண்டு, அவர் கிருபையை கொண்டு இது துரிதமாய் தேவ ராஜ்யத்தை கட்ட இது துரிதமாய் செயல்படுகிற காலம். ஆமெனா? சத்தமே வரல. என்ன காலம் இது? என்ன காலம்? என்ன காலம்? எழுப்புதலுக்காக, துரிதமாய் எழுப்புதலுக்காக, ரட்சிப்புக்காக, மறுரூபத்துக்காக, பட்டணத்தின் அசைவுக்காக இது துரிதமாய் செயல்படுகிற பிசாசு துரிதமாய் செயல்படுகிறான். உலகத்தவன் ராஜ்யத்தில் சேர்க்க நீ நானும் துரிதமாய் செயல்படணும். சேர்த்த ஜனங்களை பசு சொன்ன வெற்றியா தோல்வியா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. 2வது, அழிவா? அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளுதா? ஆமன். அழிவிலிருந்து காப்பாற்றும்படி கர்த்தர் என்ன பண்ணிருக்க? துரிதப்படுத்துகிறார். உங்க வேலையா தான். உங்க வேலை என்ன? உங்க வேலை என்னன்னு கேட்டேன். சமாதானம் வேணும்,
சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பாக்கியம் வேணும், வண்டி வேணும், காரு வேணும், இடம் வேணும், வீடு கட்டப்பா வார்த்தை அது வேணும் இது வேணும் வாங்க வரலையா. அவர் தகப்பன், நான் பிள்ளை, எனக்கு தேவை என்னவோ அது அவருக்கு தெரியும்யா. துரிதமாய் 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 ஒவ்வொரு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரா சகோதரி எழுப்புதலுக்கு துரிதமாய், வல்லமைக்கு துரிதமாய், கிராமத்தின் அசைவு, பட்டணத்தின் அசைவு, தேசத்தின் அசைவு, சபையுடைய வளர்ச்சி, ஊழியத்தில் வளர்ச்சி, நாம் துரிதமாய் செயல்பட வேண்டும். அவர் ராஜ்யத்தை கட்ட, இவர் ராஜ்யத்தை அழிக்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, அவன் ராஜ்யத்தை அழிக்க, அவன் ராஜ்யத்தை அழிக்க. அவன் ராஜ்யத்தை அழிக்க, அவன் ராஜ்யத்தை கட்ட. இது துரிதமாய் செயல்படுகிற ஒரு காலம். சாவறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு செத்துப்போ. இப்ப சாவ சொல்ல, சாவறதுக்கு முன்னால அன்பு சகோதரா சகோதரி, சாவறதுக்கு முன்னால, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ சாவறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக சாதித்து செத்துப்போ. மூணாவது யாத்திராகமம் 14:10. சீக்கிரம் போடுங்க ஸ்கிரீன்ல. பார்வோன் சமீபித்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்து தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்து, அப்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன சம்பவங்க? 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்களே, அவங்கள கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மீட்டு கொண்டு வந்துட்டார். எப்படி கொண்டு வந்த? சும்மாவா? சும்மா தம்முடைய வல்லமைய, தம்முடைய மகிமைய, தம்முடைய அதிகாரத்தை காண்பித்து அவனை பயம் முறுத்தி வீட்டில் இருக்கிற பிள்ளைய சாகச்சு வெளியே கொண்டு வரார். போயினாகிறான். சந்தோஷம் பொங்குதே, என்னுள்ளம் தேவன் பால் சந்தோஷம் பொங்குதே. உனக்கு தெரியுமாடா, அடிமைதான எல்லாம் மாறிடுச்சுடா. உனக்கு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ உபத்திரப்பட்டோம், சே நினச்சி கூட பார்க்கல, கனவு மாறிக்குது இல்லை, எல்லாம் மாறிச்சு. சந்தோஷமா போயினேகிறான். பின்னால சத்தோதன் நான் வருது. ஓஹோ தெரில. பின்னால சத்தம் வருது. திரும்பி பார்த்தான் பாரு. கர்த்தரை நோக்கி என்ன பண்ணான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதோடு நிக்கலங்க. அவன் அதுக்கப்புறம் அவன் பேசணும். அவன் பேசுற பேச்சு நீ கேட்டீங்களா, உங்க கையில கத்தி இருந்துச்சுன்னா அவனை சச்சக் 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 சச். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பின்னே வருகிறத பார்த்துட்டு என்ன சொல்லிருக்கா, டே உன்னை அங்கேயே காலி பண்ணாரு, இப்ப இங்க வந்து அடே செத்துற போறடா, போயிடுறா, அப்படி வல்லமையை காண்பிப்பாரா, போயிடுறா. ஜெபம் பண்ணிட்டு பேசினா பாரு. அன்றியம் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்த பிரேத குழி இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகம்படி. ஆட பாவிங்களே, எகிப்தில் பிரேத குழியில் என்றால் வனாந்தரத்தில் சாகம்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்தில் புறப்பட பண்ணிருந்தனால் எங்களுக்கு இப்படி செய்தது. அடுத்த வசனம், நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்துக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுடு 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 என்று சொன்னோமோ, நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம், எகிப்துக்கு வேலை செய்கிறது. என்ன பண்ணலாம்? அவனை என்ன பண்ணலான்னு கேட்டேன். கத்தி எடுத்து ஜெபம் பண்ணது, ஜெபம் பண்ணிட்டு பேசுறான் அவிசுவாசமான வார்த்தையை. பாதி பேர் வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதம் உயரும் நடக்காத காரணம்னா ஜெபம் பண்ணி அவிசுவாசமான வார்த்தைய ஜெபம் பண்ணி பண்றது ஜெபம், மேல பண்றது ஜெபம், கீழே பேசுறது. சாகடிக்கவா கொண்டு வந்த? ஏன் இவன் பேசினா தெரியுமா? பேக்ல காலை வச்ச எகிப்து, அப்படியே ஃப்ரண்ட்ல காலை வச்ச சிவந்த சமுத்திரம். அவன் அப்படியும் போக முடியாது, இவன் எப்படியும் போக முடியாது. ஃப்ரண்ட்ல போனா சிவந்த சமுத்திரம், பேக்ல போனா பார்வனு, லெப்ட்ல போனா ரைட்ல போனா மிதிப்பட்டே செத்துருப்பான். ஏன் தெரியுமா பேசனா? எல்லாரும் யார முன் வைத்தாங்க தெரியுமா? பார்வோனையும் பார்வோன் சேனையும் முன் வைத்தாங்கய்யா. ஆனா மோசே யாரு முன் வைத்தான் தெரியுமா? கர்த்தரையே
முன்னிறுத்தினா. இப்ப தூக்குடா அந்த கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேரம் தூக்குடா அப்படின்னா அந்த தூக்கணும் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து நம்முடைய பிள்ளைகளை நன்மையாக ஆச்சரியமாக அதிசயமாக அவர் சிவந்த சமுத்திரத்து வழியாக அவர் நடத்தினார். முந்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன். யோர்தானா இருந்தாலும் தம் பிள்ளைகளுக்கு வழியை உண்டாக்கும். சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழி கொடுக்கும். ஆயு பட்டணமா இருந்தாலும் எரிகோ பட்டணமா இருந்தாலும் 31 ராஜாக்கள் இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிற காரியத்தை நான் தவிட்டாகி வழி உண்டு பண்ணுகிற தேவன். ஐயா, மூணாவது கத்தரை முன்னிறுத்தாதவங்களுக்கு போறதுக்கு என்ன தெரியல. ஆனா கத்தரை முன்னிறுத்தவனுக்கு என்ன உண்டானது? சத்தம் சொல்ல, என்ன உண்டானது? பேசுங்க. வியாதி வரும்போது என்ன வார்த்தையை பேசு? பலவீனம் வரும்போது என்ன வார்த்தையை பேசு? சோறு வரும்போது என்ன வார்த்தையை பேசு? குறைவு வரும்போது என்ன வார்த்தையை பேசு? பிசாசு வரும்போது, சஞ்சலம் வரும்போது, நெருக்க வரும்போது, ஏமாற்ற வரும்போது, இழப்பு வரும்போது, கல்லு வரும்போது என்ன வார்த்தை? சத்தம் வரல. என்ன வார்த்தையை பேசணும்? நான் வியாதியா இருப்பதற்கு காரணம் என்ன? என்ன வார்த்தையை பேசல? நான் வியாதியா இருப்பதற்கு காரணம் என்ன? பலவீனமா இருப்பதற்கு காரணம் என்ன? சோர்வில் இருப்பதற்கு, பிரச்சனை இருப்பதற்கு. மூணாவது கத்தரை முன்னால நிறுத்தினா வழி உண்டாகையா. கத்தரை முன்னிறுத்தாம போனா வெற்றியா தோல்வியா? அண்ணா அக்கா முடிவு பண்ணிக்கோ. அழிவா அழிவில் தப்பித்துக் கொள்ளுதலாம் முடிவு பண்ணிக்கோங்க. வழியா வழி அடைக்கப்படுதலாம் முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். லாஸ்ட் அவன் பார்த்துலாமா? ஓகே, லாஸ்ட் லூக்கா எழுதின சுவிசேஷம் போடுப்பா, 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். என்ன சம்பவம்? இது என்ன சம்பவம்னா, ஆண்டவர் ஊழிய பிரயாணமாய் போறார். அப்ப யாரை சந்திக்கிறது? ஊழிய பிரயாணத்துல மார்த்தாள் தான் இயேசுவை சந்தித்ததும் அவ தான், அழைப்பு கொடுத்ததும் அவ தான். சந்திக்கிறான், அழைப்பு கொடுக்கிறான், ஏற்றுக்கொள்றான். ஆனா சந்தித்து அழைப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டா அவளுக்கு என்ன வேலை இருந்தது எனக்கு தெரியல. சமைக்கிற வேலை இருந்ததா, வீடு அலங்கரிக்கிற வேலை இருந்ததா, ஏற்கனவே விட்டு செய்ய முடியாத வேலை இருந்தாலும் தெரியல. சந்தித்ததாவ தான், அழைப்பு கொடுத்ததாவ தான், ஏற்றுனதாவ தான். அவரை உட்கார வச்சுட்டு இவ பற்பல வேலையில் என்னவாயிட்டா? பிஸி ஆயிட்டா. வேலை என்னவாகிடுச்சு? அவளை பிஸி ஆகிடுச்சு. ஆண்டு ஒரு வார்த்தையோட சொல்லல, மார்த்தாளே எங்க இருக்கிற வான்னு கேட்கல. மார்த்தாளே நீ என் வசனத்தை வந்து கேளு, என் ஆராதி, என் பாதத்தில் உட்காரு, ஒரு வார்த்தையோட கேட்கல. ஆனா மரியாள் இயேசுவின் பாதத்துக்கு அருகே, முகத்துக்கு அருகே அவரை முன்னால நிக்க வச்சு உட்கார வச்சுட்டு வசனத்தை பாட்டுன்னு கேட்டுட்டே இருக்கா. வேலையை விட்டுட்டு வந்து பார்த்தா அவ எதை கேட்கிறா? இவன் என்ன தெரியுமா சொன்னா? பரவாயில்ல மரியாதை, என்னாலதான் வசனம் கேட்க முடியல, நீ கேட்கிற கேளு. என்னால்தான் கத்தர் ஆராதிக்க முடியல, நீ ஆராதிக்கிற, நீ ஆராதி. என்னால் தான் கற்றுக்கொள்ள முடியல, நீ கற்றுக்கொண்டு அப்புறமா சொல்லுன்னு சொல்லல. நேரா வந்து சொன்ன, ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்ய முடி, என் சகோதரி விட்டு வந்து இது குறித்து உனக்கு என்ன இல்லையா? நான் உன்னை வேலை செய்ய சொன்னேன், நான் உன்னை சமைக்க சொன்னேன், நான் உன் வீட்டு வேலையை பார்க்க சொன்னேன். அவள் தனியாக விட்டு வந்துக்கிறது உமக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா? பொறுப்பு இல்லையா? அக்கறை இல்லையான்னு கேட்டாவ. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு? மார்த்தாளே நீ அநேக காரியத்தை குறித்து என்ன சொன்னாரு? அவளுக்கு என்ன கவலைன்னு சொன்னா? ஆண்டவரே என் சகோதரி விட்டு வந்துகிறது குறித்து உமக்கு என்ன இல்லை. ஆனா அவர் என்ன சொன்னார்? அதுக்கு பதில், மார்த்தாளே இதுக்கு ஏன் நீ கவலைப்படுறன கேட்டாரு. மார்த்தாளே நீ அநேக காரியத்தை குறித்து என்ன பண்ற? அநேக காரியத்தை குறித்து என்ன பண்ற? நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுறிய. அந்த அநேக காரியங்கள் கவலைப்படுகிற அந்த இடத்துல உட்காரணும், என்னை ஆராதிக்கணும், என்னை தொழுது கொள்ளணும், வசனத்தை கேட்கணும், என் பாதத்தை பிடிச்சுக்கணும்னு அதுல நீ என்ன பண்றதில்ல. எல்லாரும் கவலைப்படுறோம், குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து. அதுவே கவலையா இருக்கக்கூடாதுங்க. ஜெபிக்கிறேன்னு கவலைப்படுங்க.
வேதத்தை வாசிக்கலன்னு கவலைப்படுங்க, விசுவாசத்தில் வரலன்னு கவலைப்படுங்க, ஆண்டவருக்காக ஒரு காரியம் சாதிக்கலன்னு கவலைப்படுங்க, ஆண்டவர் ஏதாவது கவலைப்படுங்க. ஆண்டவர் சொன்ன லாஸ்ட்டு, மரியாள் அவரை தனக்கு முன்பாக வைத்தாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் அவரை முன்வைக்க தவறினாள். அநேக அநேக அப்படின்னா 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 அநேக முடிந்து விட்டது. அநேக காரியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து கவலைப்படுறீங்களே, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களே, சம்பாதிக்கணும்னு கவலைப்படுறீங்களே, பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு கவலைப்படுறீங்களே, வியாதி பலவீனம் இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களே, எழுப்புதலான காரியம் இன்னும் உண்டாகலையே, அசையக்கூடிய காரியம் உண்டாகலையே, இன்னும் ஆத்ம ஆதாயம் பண்ணலையே, ஆண்டவருக்கு எதுவும் செய்யாம என்னைக்காவது ஒரு நாளாவது கர்த்தருடைய காரியத்தில், ஊழிய காரியத்தில், சபை காரியத்தில், தேச காரியத்தில் என்னைக்காவது ஒரு நாள் கவலைப்பட்டிருக்கியான்னு பார்த்தா கவலைப்படவே இல்லை. அப்பா பாதத்தில் நீ அப்பாவை முன்னால் நிறுத்தினா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாய். அவரை முன்னால் நிறுத்தாமல் போனா அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குவாய்.